முதல்ல மலாக்கா ஸ்ட்ரெய்ட் பேட்ரோல்னா என்னன்றதை பார்த்துருவோம். இது வந்து சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து அப்படின்றது தான் முக்கியமான நாடுகளாக இருக்கிறது. பார்த்தோம்னா இந்தோனேஷியா, அவங்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர் இந்த 3 நாடுகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய்லாந்து, இந்த 4 நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த நீர் இணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 பெருங்கடலை இணைக்கக்கூடிய ஒரு இதுதான் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் அந்தமான் சி, அந்த பக்கம் சவுத் சைனா சி, இது ரெண்டுத்தும் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல், இது இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல், இது இரண்டையும் இணைக்கக்கூடிய பகுதி தான் பார்த்தோம்னா மலாக்கா ஸ்ட்ரெய்ட். இந்த 4 நாடுகள் தான் இதில் முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. இதை பேட்ரோலிங் பண்ணுறதுக்கான அமைப்பு பேர் தான் மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ் பேட்ரோல். இந்த பேட்ரோலிங் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட்டாக சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிறது. இதோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கணும். 2004 இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் சேர்ந்து லான்ச் செய்தது தான் இந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட் பேட்ரோல். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்ற மாதிரி எம்எஸ்பின்னு தான் அடையாளப்படுத்துறாங்க. பட் நம்ம கிளியராக சொன்னால் மலாக்கா ஸ்ட்ரெய்ட் பேட்ரோலிங். இந்த 3 நாடுகளும் சேர்ந்து 2004 செய்ய பின்னர் வந்து தாய்லாந்து வந்து இணைகிறது. உங்களுக்கு மேப்பில் பார்த்தா தெரியும் இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவு எங்கே நம்ம 2004 சுனாமி வந்ததோ, ஸோ அந்த தீவுல இருந்து பார்த்தோம்னா அது பக்கத்தில் இருக்கிறது தான் மலாக்கா ஸ்ட்ரெய்ட்.